ஹாய் டீச்சர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த இடையில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பிக்கு ஒரு ஒன் டே ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். போத் வந்து ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் பீப்புளுக்கு. இந்த ஸ்டடி பிளான் வந்து கம்ப்ளீட்டா பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இப்போதைக்கு யூஜிடிஆர்பிக்கு ரிசல்ட் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஒவ்வொரு சப்ஜெக்டா கொடுத்துட்டு இருக்காங்க. டெய்லியும் ஒன்னொன்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க. திருப்பதி பார்த்தீங்கன்னா பாட்னி, சுவாலஜி, அதுக்கடுத்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது எல்லாமே அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ரிசல்ட்டை நீங்க வந்து ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஓப்பனாக தான் இருக்கு. ஆன்லைன்ல எல்லாமே பார்த்துக்கலாம். சரிங்களா, நாங்கள் பிஜிடிஆர்பி படிக்கிறோம், எதுக்கு அந்த ரிசல்ட்டை பார்க்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக முடிச்சவங்கலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செலக்ட் ஆயிருக்காங்க. சரிங்களா, அதுக்கு என்ன காரணம்னா அவங்க பண்ண ஹார்ட் ஒர்க் தான். சரிங்களா, நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் 5 வருஷமா எழுதுறேன், 10 வருஷமா எழுதுறேன், இருந்தாலும் என்னால் பிஜிடிஆர்பி வந்து கிளியர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்களும் ரீசெண்டாக டெட் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. 2013 இப்போ 2022 எழுதின கேண்டிடேட்டுமே நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க கண்டினியூவா தொடர்ந்து படிச்சுட்டு இருக்குது. யூஜிடிஆர் பற்றி தெரியும், நம்மளுடைய மேஜர் சப்ஜெக்ட் தான் என்ன பண்ணியிருக்காங்க கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க. ஸோ அதே மாதிரியான காம்படிஷன் வந்து நமக்கு பிஜிடிஆர்பிக்கும் இருக்கும். பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்து டிலே ஆகிட்டு இருக்கு. நமக்கு வந்து ஷெட்யூலில் கொடுத்துருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா மே மந்த் நமக்கு வந்து கால்ஃபர் ஆகிருக்கணும். ஆனால் மே மந்த் இன்னும் கால்ஃபர் ஆகலை. ரீசெண்டாக நடந்த அந்த பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கையில் பார்த்தீங்கன்னா டெட்டு வந்து ப்ராசஸ் வந்து போகும், அது வந்து சீக்கிரம் வந்து கால்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எதிர் வந்து ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அது கரண்டான அப்டேட் கிடைச்சுன்னா நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஏன்னா அதை பற்றி சொன்னாலுமே நம்ம கமெண்ட் வந்து சொல்கிறாங்க, தெரிஞ்சா வீடியோ போட, இல்லைனா போடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் கமெண்ட்டும் சொல்கிறாங்க. இது சொல்றதுக்கு காரணம் என்னன்னா எல்லாமே படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டைம் இப்போ ஃப்ரீயா இருக்கிற டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுங்க, படிங்க. சரிங்களா, எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்காம பின்னாடி வந்து எக்ஸாம் டேட் தள்ளி போகுமா, அல்லது வந்து இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா, நான் வந்து கம்மியான மார்க்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றதுல அர்த்தமே இல்லை. ஸோ இருக்கிற டைமை நீங்க வந்து என்னது கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி படிச்சுங்க. ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பீப்புள். சரிங்களா, நீங்க வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, நம்மளுடைய குடும்ப சுச்சுவேஷன்ல போய் தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஷெடியூலை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணி படிக்க ட்ரை பண்ணுங்க. முடிஞ்சால் ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரமாவது நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸி தான். சரிங்களா, நிறைய பேர் வந்து மைண்டில் இருக்கும், நம்ம வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கோம், நிறைய பேர் வந்து ஃப்ரீயாக உட்காந்து வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க பாஸ் பண்ணுவாங்களா இல்லை நம்ம பாஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். யார் வந்து ஹார்ட் ஒர்க் வந்து கரெக்டாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். ஃப்ரீயாக கோச்சிங் கிளாஸஸ் வந்து போயிட்டு இல்லை ரூமில் வந்து தங்கி படிக்கிறவங்க மட்டுமே பாஸ் பண்ணல எக்ஸாம்ஸில். வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய பீப்புளும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கேண்டிடேட்டும் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே அவங்க எக்ஸாம்ஸ்லாம் என்ன பண்ணலாம் சொல்லலாம். நானுமே எக்ஸாம் டைமில் மட்டும் தான் ஸ்கூலுக்கு போகிறது நின்றுட்டேன். ஏன்னா ஸ்கூலுக்கு போனால் என்னால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதனால ஸ்கூலுக்கு போகிறத நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்ன பண்ணேன், எக்ஸாம்ஸ்க்கு வந்து படித்தேன். ஸோ நீங்கள் இந்த ஷெடியூலை வந்து என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒர்க்கிங். சரிங்களா, சாரி ஒர்க்கிங்க்கு வந்து சொல்லுவோம், அதுக்கடுத்து கண்டினியூவாக நான் ஒர்க்கிங் சொல்லுவோம். ஒர்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மார்னிங் ஸ்டடி கொடுத்துருக்கேன். மார்னிங்கில் ஒரு 2 hours இருக்கிற மாதிரி 5 to 7 AM சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 2 hours நீங்கள் வந்து மினிமமாக யூஸ் பண்ணி படிச்சுங்க. நீங்கள் வந்து எந்த டைமுக்கு ஜாபுக்கு கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு சில பேர் 9 மணிக்கு கிளம்ப போகிற மாதிரி இருக்கும், ஒரு சில பேர் 10 மணிக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸ்கூல் டீச்சிங் அப்படின்னா 9 மணிக்கு எல்லா ஸ்கூல்லுமே இருக்குது. சப்போஸ் ஹையர் செகண்டரி எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா மார்னிங் கிளாஸ் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க, கண்டக்ட் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் ஏர்லியராக இன்னும் கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மார்னிங் டைமை வந்து என்ன பண்ணீங்க, மாற்றி வச்சுங்க. சரிங்களா, அப்போ மினிமம் ஒரு 1 hour 1.5 hours மார்னிங்கில் படிக்கிற மாதிரி படிங்க. மார்னிங்கில் நம்மளுடைய மேஜர்ஸ் வந்து சிலபஸை கவர் பண்ணலாம். அந்த சிலபஸை வந்து என்ன பண்ணுங்க, கவர் பண்ணுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங். சரிங்களா, ஈவினிங் வந்து கொடுத்துருக்கிறது டைமிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 to 8 PM வந்து கொடுத்துருக்கு. 7 to 8 வந்து நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஆகிற டைமை பொறுத்து கொடுத்துருக்கு. சரிங்களா, ஒரு சில பேர் ரிட்டர்ன் ஆகிறது 8 மணிக்கு கூட இருக்கும், ஒரு சில பேர் வந்து 5 மணிக்கு வந்துடலாம், ஒரு சில பேர் வந்து 6 மணிக்கு வந்துடலாம். அப்போ வந்து 1 hour ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 hour நீங்கள் வந்து என்னது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 1 hour வந்து டைமிங் பாருங்கள். அது வந்து உங்களுக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஈவினிங் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. அதுக்கடுத்து நைட்டு பார்த்தீங்கன்னா 8 to 9, அதுக்கடுத்து 9 to 11, 8 to 9 வந்து பிரேக் கொடுத்துருக்கேன். 9 to 11 அதில் ஒரு 2 hours வந்து படிக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ மோஸ்ட்லி 9 to 11 எல்லாத்துக்கும் கிடைக்கும். சரிங்களா, நமக்கு வந்து ஒர்க்கிங் போயிட்டுருக்கோம், அதனால் ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ அதுக்கு மத்தியிலையும் நம்ம வந்து என்ன தான் பண்ணி ஆகணும், படித்து தான் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. சரிங்களா, எடுத்தோடனே
ஃபுல் யூனிட் இன்னைக்கு ஒரு யூனிட் எடுத்தனா படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு ஒரு வாரத்துக்கு இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுங்க. மண்டே டு ஃப்ரைடே அந்த நான் ஒர்க்கிங் டைமிங்கை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஒர்க்கிங் டைமிங் சாட்டர்டே சண்டேல உங்களுக்கு ஹாலிடேஸ் என்னைக்கெல்லாம் கிடைக்குதோ அதை வந்து நான் ஒர்க்கிங் டைமிங்ல வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃபுல் ஸ்டடியாக உங்களுக்கு என்ன பண்ணிடும் மாறிடும். சரிங்களா? அதனால ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 3 to 4 hours போதும். ஏன்னா நமக்கு வந்து அந்த டைம்ல படிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா வேலைக்கு போயிட்டு அங்கே எவ்வளோ டயர்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஈவன் ஸ்கூலுக்கு ப்ரைவேட் ஸ்கூல்லாம் போனால் ஃபுல் டே நின்றுட்டு ஈவினிங் வந்தால் கொஞ்சம் படுக்கலான்னு தான் தோணும். சரிங்களா? அது எந்த ஜாபாக இருந்தாலும் சரி. சரி, அதுக்கு மத்தியில் நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால என்ன பண்ண முடியும்? சக்ஸஸ் பண்ண முடியும். கடவுள் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காரு. ஸோ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக அடுத்து வந்து அது படிச்சிடலாம். ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் காம்படிஷன் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா 2020 பிஎட் முடிச்சவங்க, 22ல முடிச்சவங்க, 23ல முடிச்சவங்க இவங்க எல்லாமே நமக்கு வந்து காம்படிட்டர்ஸ் தான். ஈவன் இப்போ 2024 கேண்டிடேட்டுமே நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க, நாங்கள் இந்த இயர் லாஸ்ட்டுமே எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் நமக்கு நம்பர் ஆஃப் காம்படிட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இன்க்ரீஸ் தான் ஆவாங்க. ஸோ முன்கூட்டியே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, படிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்காக, சரிங்களா, சாரி நான் ஒர்க்கிங், நான் வந்து வேலைக்கே போகல, வீட்டிலேருந்து ஃப்ரீயாக ஃபுல் டைம் படிக்கிறேன் அப்படின்னா நமக்கு நிறைய டைமிங் இருக்கும். அந்த டைமிங்கை ஒரு ஷெடியூலாக போட்டு வச்சுங்க. ஒரு 1 வீக் பிளான் எடுத்தோடனே ஒரு 1 வீக்கு 1 மந்த் அந்த மாதிரி போட்டு வைங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு 1 மந்த் இருக்குது அப்படின்னா 4 வீக்ஸில் 2 யூனிட் கம்ப்ளீட் பண்ணணும் அல்லது 3 யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். என்னோட யூனிட் வந்து ஒரு 15 டேஸில் ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணணும், ஒரு மாதத்துக்கு 2 யூனிட் கம்ப்ளீட் பண்ணணும். அப்படியாவது நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, இருக்கிற டைமை கம்ப்ளீட் பண்ணுங்க. எல்லா நீங்கள் கோச்சிங் கிளாஸஸ் வந்து போனாலும் சரி அல்லது வந்து யூடியூப் சேனலில் நிறைய இது பார்த்தாலும் சரி, நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். நோட்டிஃபிகேஷன் முன்னாடி எந்த அளவுக்கு நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அந்த உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 5 to 7 AM வந்து ப்ரிப்பரேஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு ஒரு 2 hours கிடைக்கும். அந்த 2 hours வந்து உங்களோட மேஜர் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைமிங் இருக்கும். அதுக்கடுத்து 7 to 9 வந்து பிரேக் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து 2 hours பிரேக் எடுத்துக்கலாம் அல்லது 1 hours மார்னிங் ரெடி ஆகிறதுக்கு இதுக்கு எல்லாமே நீங்கள் அதில் வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்து 9 to 11 அங்கே வந்து 2 hours வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டடி டைமாக கொடுத்துருக்கு. ஸோ அந்த 2 மணி நேரமும் நீங்கள் உங்களுடைய மேட்சஸ் படிக்கலாம். அல்லது எந்த சப்ஜெக்ட் வேணாலும் உங்களுக்கு எது வந்து ஹார்டாக ஃபீல் பண்ணுறீங்க, எஜுகேஷன் சைக்காலஜினா அதை படிங்க, இல்லை தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு படிங்கன்னா அதை படிங்க, உங்களுடைய சாய்ஸ். சரிங்களா? அதுக்கடுத்து 11 to 11:15 ஒரு 15 நிமிஷம் வந்து பிரேக் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து 11:52 பார்த்தீங்க அப்படின்னா 1 PM, சரிங்களா, ஒரு 1.5 1.45 மணி நேரம் வந்து ஸ்டடி ஹவர்ஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அந்த இதுவும் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து 1 to 3 வந்து பிரேக் கொடுத்துருக்கோம். சாப்பிட்டு ஒரு சில பேர் வந்து தூங்கணும்னு நினைப்பீங்க, ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பீங்க, இல்லை மொபைல் பார்க்கணும்னு நினைப்பீங்க. அந்த டைமில் யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க பார்த்துங்க. படிக்கிறப்ப எடுத்து மொபைல் பார்க்காதீங்க, அது அப்படியே கண்டினியூ ஆகும். சரி, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு கண்டினியூ ஆகும். ஸோ மதிய டைமில் இந்த மாதிரி டைம் மொபைல் பார்க்கறதுக்குன்னு கூட நீங்கள் ஒரு டைம் ஒதுக்கிங்க, ஒரு 1/2 hour ஒரு 20 minutes. ஏன்னா அது வந்து நம்மளுடைய டைமிங் அப்படியே எடுத்துகிட்டே போய்டும். சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பாருங்கள். சரிங்களா? அன்வான்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணதில்ல பார்க்கறதில்ல. ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஜிகே பார்க்குறேன், இல்லை ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நிறையா யூடியூப் சேனல் நிறையா சப்ஜெக்ட் ரிலேட்டடாக வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போட்டிருக்காங்க. நம்மளுமே ஒரு சில சைக்காலஜி இதெல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் வந்து நோட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸுமே போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்டை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பார்க்கலாம். தேவையில்லாமல் ரீல்ஸ் பார்க்குறது அது பார்க்கறதுல உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து போஸ்டிங் போயிட்டு எவ்வளோ வேணாலும் என்ன பண்ணீங்க பார்த்துங்க. இப்போதைக்கு வந்து அது தேவையில்ல. அது எல்லாமே உங்களோட டைமிங்கை காலி பண்ணிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன், சரிங்களா, 3 to 5 வந்து ஸ்டடி ஹவர் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 to 7 கொடுத்துருக்கேன். 5 to 7 வந்து சப்போஸ் வந்து நீங்கள் தான் வீட்டில் எல்லாமே செய்யணும் அப்படின்னா அந்த 5 to 7 வந்து உங்களுடைய ஒர்க்குக்கு நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு எந்த வேலையுமே இல்லை, நான் சும்மா தான் இருக்கேன்னா அந்த 5 to 7 நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 7 to 8 or 8 to 9 இந்த 2 மணி நேரம் கூட நீங்கள் பிரேக் எடுத்துக்கலாம். 7 to 8 1 hours வந்து என்னது ஸ்டடி பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். எனக்கு எந்த ஒரு ஒர்க்குமே இல்லை அப்படின்னா அந்த 7 to 8 5 to 7 இது எல்லாமே நீங்கள் ஸ்டடியாக மாற்றிங்க. இல்லைனா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேலை செய்கிறதுக்கு சேஞ்ச் பண்ணிங்க. சரிங்களா? வீட்டில் இருக்கக்கூடிய ஒர்க்ஸ் எல்லாமே செய்யணும் அப்படின்னா அதுக்கு சேஞ்ச் பண்ணிங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 9 to 11 PM, சரிங்களா, 9 to 11 வந்து 2 hours கொடுத்துருக்கு. அதையும் நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் பாருங்கள். குறிப்பாக ஈவினிங் நைட் டைமில் உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாதுன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். சரிங்களா? நைட் டைமில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். 9 to 2 hours எடுத்துகிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் நிறைய இருக்குது. அந்த புக்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அந்த டைம் பாருங்கள். உங்களுக்கு எப்போலாம் டல்லாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ வந்து ஒரு எஜுகேஷன் சைக்காலஜி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே வந்து என்ன இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒன் டே ஸ்டடி பிளானை நீங்கள் வந்து 1 வீக்காக மாற்றுங்க. 1 வீக் வந்து என்னது 1 மந்த்துக்காக மாற்றிங்க. ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சாட்டர்டே சண்டேவை அந்த 1 டே நான் ஒர்க்கிங் போட்டுருந்தீங்களா, அதை யூஸ் பண்ணி படிங்க. டைமிங் வந்து ஈக்குவல் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க பார்த்துங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டடி பிளானை போடுங்க. எப்பயுமே ப்ரிப்பரேஷன் நம்ம வந்து ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் தான் இதுலேருந்து இது வந்து என்ன பண்ணணும், படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணும். எந்த ஒரு டார்கெட்டுமே ஃபிக்ஸ் பண்ணாமல் நம்ம வந்து இந்த யூனிட் எடுக்கிறோம், இதை வந்து படிக்கிறோம், மெட்டீரியல் நிறையா இருக்கும் புக்ஸு சரிங்களா, இதெல்லாமே படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு டார்கெட் வந்து என்ன பண்ணி வைங்க, ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த டைமில் இந்த யூனிட் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். டாப் ரேங்க் எடுக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்க. லாஸ்ட் மார்க்கும் ஃபர்ஸ்ட் மார்க்குக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது, அது ஃப்யூச்சரில் நமக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும், ஃப்யூச்சரில் நமக்கு எந்த அளவுக்கு ட்ராபேக் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.